இங்க நல்லா கவனிங்களேன். ரீடபிள் ஸ்டாண்ட்பைன்னு இருக்கு, ஸ்டாண்ட்பைன்னு இருக்கு. இதை எதுக்கு யூஸ் பண்றோம்? முதல்ல AWS RDSல ரீட் ரிப்ளிகாக்கும் ஸ்டாண்ட்பை இன்ஸ்டன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஒரு டிசாஸ்டர்ல எப்படி ஆட்டோ ஃபெயிலியர் பண்றது? இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா கவனமா கேளுங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கிளவுட் டெவாப்ஸ் டீப்பரா கத்துக்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ரீட் ரிப்ளிகால ஒரு டவுன் சைடு இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரீட் ரிப்ளிகாவை எதுக்கு யூஸ் பண்றோம்? ரீட் ரிப்ளிகா பேசிக்கா பிரைமரி டேட்டா பேஸோட லோட குறைக்கிறதுக்கு, அதாவது உங்க அப்ளிகேஷன்ல இருந்து வர்ற ரீட் ரெக்வெஸ்ட் எல்லாம் ரீட் ரிப்ளிகாக்கு சென்ட் பண்ணிட்டு பிரைமரி டிபியில் ரைட் ரெக்வெஸ்ட்டை மட்டும் சென்ட் பண்றது. இதோட டவுன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர் நடந்தா நம்ம தான் மேனுவலா ரீடர் எண்ட் பாயிண்ட்டை பிரைமரியா ப்ரொமோட் பண்ணும். அது மட்டும் இல்லாம மேனுவலா உங்க அப்ளிகேஷன்ல எண்ட் பாயிண்ட்ஸையும் நீங்க அப்டேட் பண்ற மாதிரி வரும். ஸ்டாண்ட்பையோட அட்வான்டேஜ் ரீடர் எண்ட் பாயிண்ட்லயும் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதான் ரீடபிள் ஸ்டாண்ட்பை. ஆனா இதுல ஒரு கேட்ச் இருக்கு. இது செமி சிங்க்ரனஸ். செமி சிங்க்ரனஸ்னா என்னங்கிறத டீப்பரா கத்துக்க என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்க.